பாட்டு போடுறேன். என்ன பாட்டு போடுறீங்க? உழுதானே உழுதானே விவசாயி உழுதானே, யாருக்கு என்ன வச்சான், அட யாருக்கு என்ன வச்சான். மனைவிக்கும் மகனுக்கும், மகன் பெத்த மகனுக்கும் கடந்தானே மிச்சம் வச்சான், வெறும் கடந்தானே மிச்சம் வச்சான். உழுதுட்டு இருவிட்டு விதையிட்டு பயிரிட்டு அடிபட்டு கண்ணீர் விட்டான். கண்ணீரை துடைக்க வந்தவங்க அதை காசு பண்ண பார்த்தாங்க. துன்பத்தை எல்லாரும் சொன்னாங்க, அதை துடைக்கும் வழியும் என்னாங்க. துன்பத்தை எல்லாரும் சொன்னாங்க, அதை துடைக்கும் வழியும் என்னாங்க. உழைப்புக்கு உடல் உழைப்பென்ன குறைவா, சேத்துக்குள் புழுவாக சிக்கி கிடப்பது எளிதா. மூளை உழைப்புக்கு உடல் உழைப்பென்ன குறைவா, சேத்துக்குள் புழுவாக சிக்கி கிடப்பது எளிதா. உற்பத்தி செஞ்சவன் உப்புக்கும் பருப்புக்கும் ஓடாக தேய்வதென்ன, உற்பத்தி செஞ்சவன் உப்புக்கும் பருப்புக்கும் ஓடாக தேய்வதென்ன. இதைத்தான் நினைக்க எவருக்கும் நேரம் இல்லை. பொழப்பு நடத்த பூமிக்கும் ஈரம் இல்லை, பூமிக்கும் ஈரம் இல்லை, பூமிக்கும் ஈரம் இல்லை. Nonsense. What is this? Hello, dying man. Hey, come on, guys. What is this? என்னமோ இந்தியிலேயே பேசுறாரு, தமிழ்நாடுங்க. அவங்க சொல்றது நம்ம எப்படி கேட்க முடியும்? வேலை செஞ்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறீங்கிறது நம்மளுக்கு தெரியுது. ஆனா அவங்க கண்ணோட்டம் எப்படி தெரியுங்களா? நீங்க சும்மாவே உட்காந்து சம்பளம் வாங்குற மாதிரி நினைக்கிறாங்க. வேறு உணவு சம்பாதிக்க செய்ய முடியாது. இந்த மண்ணு குழி எங்க இருக்குது, மண்ணு மேல எங்க இருக்குது பாருங்க. இது தெரியாதா? நாங்க வயசானவங்க எல்லாருமே 6 வயசு இருக்கிறவங்க இல்ல. குழி எங்க மேல எங்க, இது தெரியாத அரசாங்கத்துக்கு. அரசாங்கத்துக்கு இது தெரியாதா? இது ஏனுங்க, நாங்க குழி வெட்டாம இருந்து தண்ணி எப்படி நிக்க, ஏரி எப்படி இப்படி பெருசு வரு. மண்ணு போட்டுக்கிறேன் பாருங்க. இல்ல பாக்குறதுக்கு உங்களுக்கு சொல்லுங்க. சார், மேல் மண்ண கொத்தங்க சார், நிலத்தடி நீர் ஊரு கீழே தண்ணி இறங்கிட்டு பேயர் மழை அப்படியே ஓடிடுங்க சார். இப்ப பக்கத்து கிணறு கோட்டையெல்லாம் நிறைஞ்சிருக்குல்லங்க சார். இல்ல உங்களோட வேலை செய்யாம இருக்கிற அப்படின்னு ஒரு 10 நிமிஷம் சாப்பிடறதுக்கு உட்கார்ந்தா அவர் வந்து திட்டிட்டு போறாரு, புரியாத பாசையிலேயே. ஜாதி மதம் பார்த்தா வேணா ஒத்துமையா இருப்போம்னு கூட எல்லாம் சொல்லுங்க. இந்தியா பூரா நீங்க செஞ்ச வேலையினாலதான் நீர்நிலை உயர்ந்து மழை நல்லா பெய்யுது. அதனால உங்க தொழில் கெடாம நல்ல முறையை இறக்கணும்னு ஆண்டவனை வேண்டி உங்க சார்ல இருந்து தேங்காய் உடைக்கிறேன். நல்லதுங்க, டிஸ்டி எல்லாம் கலந்துதுங்க. தலைவர் சம்பளம் பண்ணீங்க. நீங்க தேங்காய் உடைச்ச பணத்துக்கு எங்களுக்கு கூலியா கொடுத்திருந்தாங்க கூட கூலினாலும் கிடைச்சிருக்குமே. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கத்தால் 20 ஆண்டுகளுக்கு முன்பாக நடைமுறைப்படுத்தப்பட்ட திட்டம்தான் இந்த 100 நாள் வேலை திட்டம். உலகிலேயே மிகப்பெரிய வேலை திட்டமாக மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் என்பது வாழ்வாதாரத்தை, பொருளாதாரத்தை உயர்த்துகின்ற நோக்கில் கொண்டு வரப்பட்ட ஒரு அற்புதமான திட்டம் இந்த 100 நாள் வேலை திட்டம். மோடி 2014ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்தது முதலேயே இந்த திட்டத்தை ஏதாவது ஒரு வகையில் முடக்கிவிட வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு செயல்பட்டு வந்தார். நாம் தமிழர் கட்சியுடைய சீமான் உள்ளிட்ட வலதுசாரிகள், பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த வலதுசாரி பிற்போக்குவாதிகள், இப்படி பலரும் இந்த திட்டத்தை விமர்சித்து வந்தார்கள். ஒதுக்கப்பட்ட நிதியை குறைத்து கொண்டே வந்தார்கள். தொடர்ந்து மோடி அரசாங்கம் நிலம் கையகப்படுத்தல் சட்டத்தை 2015ஆம் ஆண்டு திருத்த முயற்சித்த போது எதிர்க்கட்சிகளுடைய கடும் எதிர்ப்பால் பின்வாங்கியது. விவசாயிகளுடைய வீரஞ்சம் தெரிந்த ஓராண்டு கால போராட்டத்தால் அதில் அவர்கள் அந்த சட்டங்களை ரத்து செய்தார்கள். எளிய மக்களுக்கு கொண்டு போய் அரசனுடைய பணம் சேருவதை தடுக்கின்ற வேலைகளை இங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசு செய்ததுடைய விளைவுதான்
இன்றைக்கு இந்த திட்டம் என்பது காணாமலாக்கப்பட்டிருக்கின்றது. நாடாளுமன்றத்தில் எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல், மத்திய அமைச்சரவையில் கூட வைத்து விவாதிக்கப்படாமல், பிரதமர் அலுவலகத்தில் வைத்து மட்டுமே தயாரிக்கப்பட்ட ஒரு திட்டம் திடீரென்று நாடாளுமன்ற நிகழ்ச்சிகளுக்கு வந்து விவாதமின்றி எதிர்க்கட்சிகளுடைய கடுமையான எதிர்ப்புக்கு இடையில் மகாத்மா காந்தியினுடைய பெயரில் வைக்கப்பட்ட இந்த திட்டத்தை விபிஜி ராம்ஜி என்ற பெயரில் அதனுடைய பெயரை சமஸ்கிருதத்தில் மாற்றியது மட்டுமல்லாமல் அந்த திட்டத்தினுடைய சாராம்சத்தை நீர்த்து போகின்ற ஒரு வேலையை செய்திருக்கிறார்கள். கடந்த 2022 24 வரையில் 8 கோடி பேர் இந்த ஒன்றிய அரசுடைய சதித்தனத்தால் இந்த ஊரக வேலை உறுதி திட்டத்தில் இருந்து விலக்கி வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆதாரோடு அவர்களுடைய வங்கி கணக்குகளை இணைக்க வேண்டும் என்று சொன்னது, வங்கி கணக்கில் தான் சம்பளம் கொடுப்பேன் என்று சொன்னார்கள். 2 முறை புகைப்படம் கட்டாயம் எடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இந்த திட்டத்தை முகித்து கட்ட வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் முழுவதுமாக ஒரு மாபெரும் நிதி சுமையை மாநில அரசுகளுக்கு இன்றைக்கு இந்த திணித்திருக்கின்றார்கள். அது வேலை உறுதியற்ற திட்டமாக மாற்றியிருக்கிறார்கள். விவசாயத்துறையோட போராட்டம் என்பது மக்கள் ஒன்றிய பாஜக அரசையும் அவருடைய எடுபடியாக இருக்கக்கூடிய அதிமுகவையும் நாம் தமிழர் போன்ற வலதுசாரி பொறுக்கிகளையும் இந்த திட்டத்திற்கு எதிரான விவசாயத்துறையோட போராட்டம் என்பது கிளந்தெழ வேண்டிய ஒரு அவசியம் இருக்கின்றது. அந்த ஒரு முடிவை எட்ட வைப்பதற்கு மக்களுடைய போராட்டம் நிச்சயம் வழிகாட்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன்.